வணக்கம் மக்களே, நான் ஸ்டான்லி. வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். இன்னைக்கு வீடியோல யுனைடெடோட லாஸ்ட் 2 பிரீமியர் லீக் மேட்சஸ் ஆன யுனைடெட் வர்சஸ் நியூ காசில் அண்ட் பிரைட்டன் வர்சஸ் யுனைடெட் மேட்சை தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க. லாஸ்ட் 2 கேம்ஸுமே இன்ஃபேக்ட் லாஸ்ட் 3 கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா யுனைடெடோட கேம் பிளேல வேற மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது ப்ரோ. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா டென்னாகோட லைன் அப்ல பண்ணின ஒரு சின்ன சேஞ்ச் தான் காரணம். ஆமா ப்ரோ, ஆமட் டியாலோவோட கான்ட்ரிபியூஷன் fixed up problems. டென்னாக் மண்டேல இப்போதான் அந்த பல்பு எரிஞ்சிருக்கு போல. இது எப்பத்துல இருந்தோ பண்ணிருக்கலாம்டா டேய். ஆண்டனியோட டிரான்ஸ்ஃபர் ஃபீயை ஜஸ்டிஃபை பண்ண டென்னாக் என்னென்னவோ பண்ணி பார்த்தான், பட் பருப்பு வேகல. ஆண்டனியோட டிரான்ஸ்ஃபர் ஃபீயை தண்ட செலவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு FA கப் ஃபைனல்ஸ்ல இருக்கிறதுக்கு ஆண்டனியும் ஒரு காரணம். கண்டிப்பா ஆண்டனி கேமை இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரொவைடட் மெச்சூரிட்டி, டிசிப்ளின் அண்ட் மெயினா எனக்கு எல்லாம் தெரியும்னு இல்லாம ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சனா இருந்தானா எஸ் கண்டிப்பா இட் வில் ஆட் more strength to our squad. ஏற்கனவே ஆர்சனல் மேட்சை ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் இருந்தாலும் ஓவரால் யுனைடெட் பிளேட் வெல். இந்த பிளேட் வெல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சுகம் இருக்கு பாருங்களேன். அதை தானங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வேற ஃபீலிங் மாதிரி சீசன் ஸ்டார்டிங்ல பண்ண வேண்டியதை சீசன் எண்ட்லயாச்சு காட்டினாங்கப்பா, which gives us a huge boost to the next season. டென்னாகோட பெப் டாக் போன சீசன்ல இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாப்புல மனுஷன். காப்பி பேஸ்ட் தெரியக்கூடாது, கொஞ்சம் சஸ்கா மஸ்காலாம் போட்டு மனுஷன் என்ன பண்ணியிருக்கான், பிரைட்டன் போய் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வருவேன், அப்படியே FA கப்பையும் தூக்கிட்டு வரேன் இப்படின்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அதில் ஒன்று நிறைவேறியாச்சு. பிரைட்டன் போய் 3 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. அந்த இன்னொன்னும் நிறைவேறுமான்றதை FA கப் ஃபைனல்ஸில் பார்த்துடலாம். சரி வாங்க பிளேஸ் ரேட்டிங்கை பார்த்துட்டு முடிச்சிடலாம். இது ஒரு கம்பைன்டு ரேட்டிங்ஸ் ஆஃப் போத் நியூ காசில் அண்ட் பிரைட்டன். ஒன்னானா நிறைய சேவ்ஸ் இன் போத் த மேட்சஸ். ஒன்னானா இல்லைனா நம்மளுக்கு ஊன்னு ஆயிருக்கும் கண்டிப்பாக. ஓவராலாக ஒன்னானாவோட லாஸ்ட் 2 கேம்ஸ் வேற லெவலாக இருந்தது. பர்டிகுலர்லி பிரைட்டனில் வந்து கிளீன் ஷீட். வான் பிசாக்கா இன்னாதான் நல்லா ஆடினாலும் கொடுமையான எரர் பண்ணி நான் பாருங்க நியூ காசில் மேல. இந்த வாரம் ஃபுல்லா அவன் ஆம்ரபாட்டுக்கு ட்ரீட் வச்சுக்கிட்டே இருக்கணும் ப்ரோ. ஆம்ரபாட் இல்லனா பிசாக்காவை கழுவி ஊத்திருப்போம். இந்த 2 மேட்சஸ்லயுமே அவனோட லைன்ல இருந்து நிறைய த்ரெட்ஸ் அலோவ் பண்ணினா which is not good for United. காசிமீரோ 2 மேட்சஸ்லயுமே 2 கோல் லைன் கிளியரன்ஸ் ப்ரோ. சூப்பரான டிஸ்ட்ரிபியூஷன் டு டாலட்ஸ் கோல். என்னதான் ஸ்லாப்பி எரர்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி செஞ்சுட்டான் மனுஷன். ஹேட்ஸ் ஆஃப். ஏவன்ஸ் ஈசாக்கா வேற லெவலா டீல் பண்ணா. சீனியர் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்டான் ப்ரோ. வெல் பிளேட் த்ரூ அவுட் தி சீசன் ஐயா. மார்டினஸ் டீசன்ட் ரிட்டர்ன், மோர் ஸ்ட்ரென்த் டு தி டிஃபென்ஸ் லைன். இந்த ரிட்டர்ன்ல க்ளீன் ஷீட் வேற நமக்கு. டாலட் அப்பப்போ சர்ப்ரைசிங்கா மேலே ஏறிடுறான். அண்ட் பிரைட்டனோட அது வெல் பேட் ஆஃப். டீசன்ட் டிஃபெண்டிங் இன் போத் தி கேம்ஸ். மைனோ வெல் பிளேட் அண்ட் மேட் யுனைடெட்ஸ் மிட் மோர் ஸ்ட்ராங்கர் இன் போத் தி கேம்ஸ். ஆம்ரபாட் கொஞ்சம் அங்கங்க டெரர் பண்ணி நம்மளுக்கு டர் காட்டினாலும் சில எரர்ஸ் ஆர் காஸ்ட்லி. பட் இது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணினா he could be our beast CDM. அந்த நியூ காசில் மேட்ச் அப்போ அந்த வைட்டல் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, பிசாக்கா பண்ண எரர் கண்ணிலே இருக்குமா. மெக்டாம்னி என்னதான் நியூ காசிலோட டீசெண்டா ஆடினாலும் ஒரு அருமையான கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டான் பிரைட்டன்ல. ப்ரூனோ நீ என்ன தப்பு பண்ணினாலும் நான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் தல. நீ இல்லனா யுனைடெட் ஸ்வாகாதான்றது தெரிஞ்சிச்சு. என்ன பிளே மேக்கரியா நீ. கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் ஆர்சனல்ல இவன் இல்லாதது தாயா அவனோட அருமையை எடுத்து சொல்லிச்சு. ஆமட் தி கீ பிளேயர் மேட் a huge difference bro. செத்து போயிட்டு இருந்த ஃப்ரண்ட் லைனுக்கு உயிரை கொடுத்தான். என்ன பிளே மேக்கிங்மா வேற லெவல். கார்னாச்சோ 2 மேட்சஸ்லயுமே த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணினா பட் ஸ்கோர் பண்ண முடியல. பெட்டர் தென் ராஷ்ஃபோர்ட் ஃபார் ஷோர். ஆயிலாண்ட் எக்ஸலென்ட் கோல்ஸ். சப்ளைஸ் எதையும் எதிர்பார்க்காம ட்ரிபிள் பண்ணி நம்ம மானத்தை நம்ம தான் காப்பாத்திக்கணும்ட்டு 2 மேட்சஸ்ல ஒரு கோலை போட்டு கலக்கினாப்ல. மேனேஜர் பெப் டாக் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சொன்ன மாதிரி FA கப்பை தூக்கிட்டு வந்தீனா நீ பண்ணின எல்லா எரர்ஸுமே நாங்க மன்னிச்சிடுறோம் அண்ட் we will keep supporting you. அப்படி இல்லனா நீ அப்படியே ஓடி போயிடு, திரும்பி வராத. அண்ட் மறக்காம போகும்போது உன்னோட அந்த ஸ்டார் பாய் ஆண்டனியை கூட்டிட்டு போயிடு. ஆமட் டியாலோ மாதிரி ஒரு தங்க கட்டியை வச்சுக்கிட்டு நீ பண்ணின வேலை இருக்கடே, உன்னை என்னடா பண்றது. சரி பொழிச்சு போ. நெக்ஸ்ட் என்ன FA கப் தான். அதை மட்டும் தூக்கிட்டோம்னா வேற என்ன UEFA யூரோப்பா லீக்ல பர்த் கன்ஃபார்ம். எப்பவுமே சொல்ற மாதிரி ஃபுட்பால் இஸ் பியாண்ட் வின்னிங் ஆர் லூசிங். எங்களை என்டர்டெயின் பண்ணினாலே போதும். அண்ட் யுனைடெட் இப்போ ரீசெண்டாக அதை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஸோ என்னோட ரிவ்யூ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.